ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு ராஜா ஸ்டோரி பார்க்க போகிறோம். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதாவது ஒரு அழகான நாடு. அந்த நாடை ஒரு ராஜா ஆட்சி புரிஞ்சுட்டு வந்துட்டுருக்காரு. அவர் நல்ல நல்ல செல்வ வளம் மிக்க ரொம்ப நல்ல ஆட்சி புரிஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க. மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அந்த மாதிரி அவருடைய ஆட்சி சிறப்பாக இருக்குது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இப்படியே கொஞ்ச நாள் போகுது. மக்கள் ஒரு பிரச்சனை சந்திக்கிறாங்க. என்னன்ட்டு பார்த்தா ஒரு ஒரு மனுஷன் அங்கே தான் இருக்கான். அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனால ஒரு பிரச்சனை. என்னென்னா அவன் கொஞ்சம் ராசி இல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் நினைக்கிறாங்க. அது எதனாலன்னு பார்த்துட்டா, அவனை பார்த்துட்டு போனால் எந்த காரியமும் நடக்காது, அவன் முகத்தில் விழிச்சா சாப்பாடு கூட கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்ல ஆரம்பித்தாங்க. இது அப்படியே நாடு ஃபுல்லாக பரவுது. ராஜா காதுக்கும் போகுது. ராஜா அப்படி எதுவும் இருக்காதே, சரி பரவாயில்ல, நானே அதை சோதிச்சு பார்க்குறேன். அவனை கூட்டிகிட்டு அவனை அடுத்த நாள் காலையில் அவனோட முகத்தில் நம்ம முழிச்சு பார்க்கலாம். பார்க்கும்போது அவங்க சொல்கிறது நடக்குதா, மக்கள் சொல்கிறது கரெக்டாக அப்படின்னு சோதிச்சு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறாரு. அவரோட கட்டளையின் பேரில் என்ன பண்ணுறாங்க, அந்த மனுஷனை கூப்பிட்டு வராங்க. நைட்டு அரண்மனையில் தங்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் ராஜா தூங்கி எழுந்து வரும்போது அவனோட முகத்தில் முழிக்கிற மாதிரி பண்ணுறாங்க. அதே மாதிரி ராஜா அவனோட முகத்தில் முழிச்சார். அந்த அன்னைக்கு எப்பவும் போல தான் நாள் கணக்கு போயிட்டுருக்கு. அவர் குளிக்கிறாரு, ரெடி ஆகுறாரு. சரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு டைனிங் டேபிளில் உட்கார்றாரு. அவர் முன்னாடி நிறையா வகை வகையான, ஏன்னா ராஜா வீடு இல்லைங்களா, ராஜாவுக்கு எப்படி சாப்பாடு பரிமாறுவாங்க எல்லாமே தெரியும் இல்லைங்களா, நிறைய வகை வகையான சாப்பாடு இருக்குது. எல்லாமே பார்க்குறாரு. சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டாரு. உட்காந்ததுக்கப்புறம் அவரோட பிளேட்டில் வெள்ளை சாப்பாடு வைக்கிறாங்க. வெள்ளை சாப்பாடு வச்சதையுமே அது மேலே ஒரு ஈ உட்காந்துருது. இதை பார்த்ததையும் அவருக்கு ஒரு மாதிரி அருவருப்பாக ஆகிடுது. பார்த்தோன்னே இப்போ எல்லாத்துக்கும் ஒரு சிலருக்கு ஒரு சில அருவருப்பு இருக்கும் இல்லைங்களா, அது மாதிரி அவருக்கு அந்த ஈயை பார்த்ததையும் ஒரு மாதிரி அருவருப்பாயிடுது. அவர் சாப்பிடவே தோணலை. அப்படியே எந்திரிச்சிடறாரு. இல்லை, எனக்கு நீ சாப்பாடு வேணாம் அப்படி சொல்லிட்டு எந்திரிச்சிடறாரு. இதை பக்கத்தில் இருக்கவங்களாம் கவனிக்கிறாங்க. கவனிச்சுட்டு பார்த்தீங்களா மன்னா, அவங்க இந்த மாதிரி அவனுடைய முகத்தில் நீங்கள் இன்றைக்கி முழிச்சிங்க, அதாவது இவ்வளோ பெரிய செல்வந்தராக ஒரு ராஜாவாக இருக்க உங்களுக்கே இன்னைக்கு சாப்பாடு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை ராஜா உணர்றாரு. ஒருவேளை அதனால் கூட இருக்கலாமோ, சரி அவனுக்கு சிறை தண்டனை கொடுத்துடலாம். ஏன்னா அவன் வெளியே இருந்தான்னா இப்போ நம்மளே இவ்வளோ கஷ்டப்படுறோம், சாதாரண மக்களும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. இது ஒரு வேலையாள் மூலிமா அந்த மனுஷனுக்கும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி உனக்கு ஒரு சிறை தண்டனை கொடுக்க போகிறாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்ருக்காரு. அங்கேருந்தே ஒருத்தர் சொல்கிறார், இந்த மாதிரி ஒரு அமைச்சர் இருக்கார், நீங்கள் அவரை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவர் அரண்மனையிலேயே ஒரு அமைச்சர் இருக்கார், அவரை போய் பார்க்குறாங்க. அவர் நடந்ததை எல்லாம் கேட்குறாரு. இந்த மாதிரி ஃபஸ்ட்லேருந்து நடந்ததை எல்லாத்தையும் கேட்டதுக்கப்புறம் அவரோட காதில், அந்த மனுஷனோட காதில் அந்த அமைச்சர் சொல்கிறாரு, இதை நீங்கள் ராஜா கிட்டே போய் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரின்ட்டு அவனும் போகிறான். போயிட்டு நான் உன்னை எதுக்காக, அந்த ராஜா சொல்கிறாரு, நான் உன்னை எதுக்காக இங்கே வர சொன்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. மாதிரி நான் உனக்கு சிறை தண்டனை கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க, உன் முகத்தில் முழிச்சா நீ ஒரு ராசி இல்லாதவனாக இருக்க, உன் முகத்தில் முழிச்சா அந்த அன்னைக்கு சாப்பாடு கூட கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நானும் அதை சோதிச்சு பார்த்தேன், அது கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் நான் உனக்கு சிறை தண்டனை கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்ட அந்த மனுஷன் சொல்கிறான், இந்த மாதிரி இந்த மக்கள் இது மட்டும் சொல்லலைங்க ராஜா, இன்னும் நிறையா சொல்கிறாங்க, ஏன் உங்களை பற்றி கூட சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறான். என்னை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கேட்குறாரு. அதுக்கு அவன் சொல்கிறான், இந்த மாதிரி ராஜா முகத்தில் முழிச்சோம் அப்படின்னா அந்த அன்னைக்கு சிறை தண்டனை கிடைக்கிறது உறுதி அப்படிங்கிற மாதிரி ஊரில் இருக்கிற எல்லா மக்களும் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதை கேட்டால் ராஜா ஃபஸ்ட்டு யோசிச்சிடறாரு. அப்புறம் யோசித்து சிரிச்சிட்றாரு. சிரிச்சுட்டு, இப்படி உனக்கு சொல்லி கொடுத்தது யார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்புறம் யாருன்னா அந்த அமைச்சர் தான் சொல்லி கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். அவருடைய ராஜா தன்னுடைய தப்பை உணர்ந்துட்டு சரி இது அவன் மேலே எந்த தப்பு இல்லை அப்படிங்கிறத உணர்ந்ததுக்கப்புறம் அவனை விடுதலை செஞ்சிடறாரு. யார் அந்த அமைச்சர் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம தெனாலிராமன் தான் அந்த அமைச்சர். அந்த மன்னர் நம்ம கிருஷ்ணதேவராயர். இது தெனாலிராமன் கதை தொகுப்பிலிருந்து ஒரு கதை உங்களுக்காக எடுத்திருக்கேன்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.